சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாரதியார் சொன்ன கேட்டிலும் துணிந்து நில் அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல அருள்னு ஒரு சின்ன பையன் தான். அவன் நல்ல புத்திசாலி பையன். அவனுடைய ஆசிரியர் அறிவியல் கண்காட்சி ஒண்ணு வரப்போகுது, அது யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த போட்டி மாவட்ட அளவிலான போட்டி, மாவட்ட அளவிலான பரிசுகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அருள் அதுக்கு உடனே கையை தூக்கி, ஆசிரியரே நான் அதில் கலந்துக்கிறேன், நான் ஒரு காற்றாலை மாதிரி செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு உற்சாகமா சொன்னான். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவன் அந்த காற்றாலை செய்யறதுக்கு ரொம்ப உழைக்க ஆரம்பிச்சான். அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. கண்காட்சிக்கு முந்தின நாள் அவனுடைய காற்றாலை சிறப்பா செயல்பட ஆரம்பிச்சது. அத அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு இரவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வானம் கருமையாகி மின்னல் பிளந்து காற்று சூறாவளி மாதிரி வீசிச்சு. அருளுடைய அந்த சின்ன அறையில கூரை இதெல்லாம் குலுங்குச்சு. அந்த நேரத்துல டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எங்க சத்தம் கேக்குது அப்படின்னு அருள் திரும்பி திரும்பி பார்த்தான். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது அவனோட காற்றாலை கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு. அருளோட கண்ணுல கண்ணீர் வழிய தொடங்குச்சு. இத்தனை நாள் நம்ம உழைச்சதெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு அவன் கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்ப நான் போட்டியில கலந்துக்க முடியாதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்ப அவனுடைய பாட்டி அவனோட தோல்ல கையை வச்சு, அருள், பாரதியார் கேட்டிலும் துணிந்து நெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோல்வி வந்தா உட்கார்ந்து அழுகிறது வீரம் இல்ல, அதை எதிர்த்து மீண்டும் எழுவதுதான் உண்மையான துணிவு அப்படின்னு சொன்ன உடனே அருளுக்கு ஒரு துணிவு வந்துச்சு. உடனே அவன் கண்களை தொடச்சு, பாட்டி நான் மறுபடியும் இது செய்யறேன், நான் போட்டியில கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவனுடைய அம்மா அப்பா பாட்டி 3 பேரும் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. இரவு முழுவதும் அவன் தூங்கல. அவங்க அப்பா மரத்துண்டுகள் எல்லாம் வெட்டி அவனுக்கு உதவி செஞ்சாரு. அவங்க அம்மா அந்த துண்டுகளை சேகரிக்கிறதுக்கும் அவனுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவனுடைய பாட்டி அவனுக்கு சூடான பால் கொடுத்தாங்க. அருளும் சோர்வில்லாம அந்த காற்றாலைய செஞ்சான். காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அந்த புதிய காற்றாலைய தயார் செஞ்சுட்டான். பள்ளியில அவனுடைய காற்றாலைய பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு அழகா எப்படி செஞ்ச அப்படின்னு அவனுடைய ஆசிரியர் கேட்டாங்க. அதுக்கு அருள் சொன்னா, நான் இதை 2வது முறை செஞ்சிருக்கேன் ஆசிரியரே, ஆனா அது நேற்று இரவு உடஞ்சு போயிடுச்சு. அதுல நான் என்னென்னலாம் இன்னும் அழகா செய்யலாம்னு நினைச்சனோ அதெல்லாம் சேர்த்து நேற்று இரவு இதை நான் செஞ்சேன், அதனால இன்னும் அதை விட சிறப்பா என்னால இதை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நடுவர்களும் ஆசிரியரும் இந்த காற்றாலைக்கு முதல் பரிசையும் சிறந்த பரிசையும் கொடுத்தாங்க. இந்த உண்மையான வெற்றிக்கு காரணம் காற்றாலை இல்ல, தோல்வியிலையும் தைரியமா நின்ற அருளுக்கு தான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்க. அருள் அந்த நாள்ல இருந்து எந்த ஒரு சிரமம் வந்தாலும் பயப்படாம துணிச்சலா எந்த வேலையும் செய்வான். கஷ்டம் வந்தாலும் மனசு உடையக்கூடாது, தோல்வி வந்தாலும் முயற்சியை விடக்கூடாது. தைரியமா எதிர்த்து நின்னா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். வெற்றி நேரத்துல துணிவு காட்டுவது பெரிய விஷயம் இல்ல, ஆனா துன்பம் வரக்கூடிய நேரத்துல நம்பிக்கையோட நிற்கிறது தான் உண்மையான வீரம். கேட்டிலும் துணிந்து நில். தோல்வி, துன்பம், சிரமம் இதெல்லாமே வந்தாலும் மனசு உடையாம துணிவுடன் எதிர்த்து நிற்கிறது தான் உண்மையான வெற்றி. இதுதான் கேட்டிலும் துணிந்து நில். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.